Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம daily use sentences தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Especially for the beginners it will be useful. So நீங்க வந்து இப்பதான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. நான் திருமணம் செய்து கொள்ள உள்ளேன். எனக்கு வந்து திருமணம் ஆக போகுது. எனக்கு வந்து மேரேஜ் ஆக போகுதுன்றதை எப்படி சொல்லலாம்? I am about to get married. எனக்கு வந்து மேரேஜ் ஆக போகுதுன்னு அர்த்தம். I am about to get married. Next one, அலுவலகத்தில் இருந்து திரும்பி வரும்போது மழை பெய்ய தொடங்கியது. நான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? It started raining while coming back from the office. While coming back from the office. ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது மழை ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க. It started raining while coming back from the office. நெக்ஸ்ட் ஒன், சைக்கிளில் இருந்து கீழே விழுந்தார். சைக்கிள்ல இருந்து அவர் கீழே விழுந்துட்டாருன்றதை எப்படி சொல்லலாம்? He fell off the bicycle. He fell off the bicycle. அப்படின்னா சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் பேச இயலாது. என்னால பேச முடியலன்றதை எப்படி சொல்லலாம்? I am unable to speak. I am unable to speak. So I am unable to speakனா என்னால பேச முடியாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்கள் நலம் விரும்பி. I am your well-wisher. I am your well-wisher. இது தாங்க முடியாதது. அதை எப்படி சொல்லலாம்? It is insufferable. Insufferableனா தாங்க முடியவே இல்லைன்னு அர்த்தம். It is insufferable. துணிகளை வெயிலில் உலர்த்தவும். துணியெல்லாம் வெயில்ல காய வைங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Dry the clothes in the sun. Dry the clothes in the sun. நீங்கள் நம்பகமானவர். You are trustworthy. நீங்க வந்து நம்பிக்கையானவங்கன்றதை எப்படி சொல்லலாம்? You are trustworthy. என் போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. என் போன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்ததுன்னு சொல்றீங்க. My phone was switched off. My phone was switched off. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருவீர்களா? அதை எப்படி கேட்கலாம்? Will you fetch some water? நீங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வர முடியுமான்னு கேட்கறதுக்கு will you fetch some water? Fetchனா bringன்னு அர்த்தம், கொண்டு வரதுன்னு அர்த்தம். Will you fetch some water? Next one, அவள் உன்னை விரைவில் ஏமாற்றுவாள். அவ வந்து உன்னை வந்து ஏமாத்திடுவாங்கன்றதை எப்படி சொல்லலாம்? She will deceive you sooner. She will deceive you sooner. நான் சங்கடமாக உணர்கிறேன். அதை எப்படி சொல்லலாம்? I am feeling uneasy. I am feeling uneasy. அதை சொல்ல அவருக்கு உரிமை இல்லை. அதை சொல்றதுக்கு அவருக்கு வந்து உரிமையே இல்லை, ரைட்ஸே இல்லைன்றதை எப்படி சொல்லலாம்? He has no right to say it. He has no right to say it. அவரது திறமை பாராட்டத்தக்கது. His talent is praiseworthy. His talent is praiseworthy. அப்படின்னா அவரோட திறமை வந்து பாராட்டுக்குரியதுன்னு அர்த்தம். His talent is praiseworthy. Next one, நீங்கள் கடினமாக உழைக்காவிட்டால் உங்களால் வெற்றி பெற முடியாது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலனா கண்டிப்பா உங்களால வின் பண்ண முடியாதுன்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? Unless you work hard, you will not be able to succeed. Unless you work hardனா நீங்க கடினமா உழைக்காவிட்டால் உங்களால் வெற்றி பெற முடியாது. You will not be able to succeed. Unless you work hard, you will not be able to succeed. நெக்ஸ்ட் ஒன், நீ எதையும் செய், எனக்கு கவலை இல்லை. நீ எதை வேணாலும் செஞ்சுக்கோ, எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? You do anything, I don't care. You do anything, I don't care. நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும், என்னால் சரியான நேரத்தில் வர முடியவில்லை. அதை எப்படி சொல்லலாம்? I am sorry, I couldn't be on time. என்னால் கரெக்டான டைமுக்கு வர முடியலன்றீங்க. I am sorry, I couldn't be on time. நெக்ஸ்ட் ஒன், உங்களிடம் இருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை. அது எப்படி சொல்லலாம்? I did not expect this from you. உங்ககிட்ட இருந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் I did not expect this from you. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அமைதியாக இருங்கள். அதை எப்படி சொல்லலாம்? You remain silence. நீங்க வந்து அமைதியா இருங்கன்னு சொல்றதுக்கு you remain silence. So my dear friends, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களாலேயும் இங்கிலீஷை ஃப்ளூயண்டா பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.